வணக்கம் ஜெகன். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய இஸ்ரேல் பயணம், அதோட 2 நாள் இது நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். ஏற்கனவே 3 வீடியோஸ் போட்டிருக்கோம். இன்னைக்கு அதோடைய 4வது மிக முக்கியமான அப்டேட் அப்படின்றத பார்க்க போகிறோம். காலையிலேயே ஃபுல்லாக பாருங்கள். அவருக்கு கிடைச்ச வரவேற்பு, குறிப்பாக கினெசெட்டில் அவங்கள பாராளுமன்றத்தில் அவர் போய் பேசும் பொழுது ஹிப்ரு மொழியில் சில வார்த்தைகளை அவர் பேசுகிறாரு. பேசும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய மொத்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் எந்திரிச்சு நின்று மோதி மோதின்னு சொல்லி சேன் பண்ணது. இது காசா போகிற முடிவுக்கு கொண்டு வரும்போது இஸ்ரேலுக்கு தங்களுடைய டேர்ம்ஸில் கொண்டு வர வேண்டிய கட்டாயம் இருந்துச்சு. தனித்து விடப்பட்ட நாடு. பட் அன்னைக்கு அதாவது ஒரு 3-4 மாத காலம் முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரியான வரவேற்பு அதிபர் ட்ரம்ப் அவர்களுக்கும் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனால் அதை விட ஒரு படி மேலே போய் அந்த டிஃப்ரென்ஸை கிளியராக காமிச்சிருக்காங்க. ஸோ அமெரிக்கா இல்லாமல் இஸ்ரேல் அமெரிக்காவுடைய ஒரு உற்ற பார்ட்னராக இஸ்ரேலுக்கும் ஒரு உற்ற பார்ட்னராக அமெரிக்கா இருந்தாலும் வரக்கூடிய காலங்களில் இந்தியாவோடைய இம்பார்ட்டன்ஸை அவங்க எங்கே கொண்டு போகிறாங்க அப்படின்றது அதை வச்சு கிளியராக பார்க்க முடியுது. ஏன்னா அந்த ஒன்றா கை தட்டுறது எதாச்சியான நிகழ்வு கிடையாது. கண்டிப்பாக அவங்க பேசியிருக்காங்க, இப்படி பண்ணணும் அப்படின்றத ஒரு முடிவெடுத்து அதன் பிறகு தான் அதை செஞ்சு காமிக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். போன வீடியோவில் சொல்லியிருப்போம், இஸ்ரேல் கிட்ட இருந்து ஒரு பெரிய டெக்னாலஜி பார்ட்னர்ஷிப்பை இந்தியா எப்படி பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு. அதே எதிர்பார்த்த மாதிரியே இந்த டெக்னாலஜி பார்ட்னர்ஷிப்ன்றது நடந்து முடிஞ்சிருக்கு. அது இந்திய ராணுவத்துக்கு எவ்வளோ பெரிய ஒரு பலத்தை கொடுக்கும் போகுது அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி உங்கள் கேரியரில் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய பலம் வேணும் அப்படின்னா அதில் மிக முக்கியமாக தேவைப்படுறது ஸ்போக்கன் இங்கிலீஷ். இங்கிலீஷ் எவ்வளோ முக்கியம், குறிப்பாக வேலை இல்லைன்னா அதனால் பாதிக்கப்பட்டவங்க கிட்ட கேட்டிங்கன்னா அதை பற்றி சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட இங்கிலீஷை ஈஸியாக கற்றுக்கிறது எப்படின்னு சொல்லி இப்போ கொஞ்சம் பார்க்கலாம். In office, English important, so I want to learn spoken English. English is important in the office, so I want to learn to speak it well. இது புரிஞ்சுதா? பாத்தீங்களா, இன்ஸ்டன்ட் கரெக்ஷன். இந்த சூப்பர்னோவா கோர்ஸ்ல நம்ம மைண்ட்ல நடக்கக்கூடிய தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்லாக பயிற்சிகள் மூலியமா சரிப்படுத்தி கரெக்ஷன் கொடுப்பாங்க. இது தவிர உங்களுடைய ஸ்பெசிபிக் டாஸ்காக இருக்கக்கூடிய இன்டர்வியூ, கிளையன்ட் கால், இமெயில் கம்யூனிகேஷன், இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸை எவ்வளோ முறை வேணாலும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான மாடியூல்ஸ் இதில் இருக்குது. இவ்வளோ ஃபியூச்சர்ஸு கூட உங்களை கைட் பண்ண, உங்களை மானிட்டர் பண்ண ஒரு ஹேபிட் மென்டரும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த மாதிரியான ஒரு ப்ரொஃபஷனலி டிசைன்டு கோர்ஸ் அப்படின்றது சாட் ஜிபிடிலையோ, ஜெமினிலையோ, வாட்ஸ்அப்லையோ, யூடியூப்லையோ கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்காது. அது தவிர இது நீங்கள் எந்த டென்ஷனும் இல்லாமல், யாரும் நம்மளை பார்த்து ஏதாவது சொல்லிடுவாங்கன்ற எந்த பயமும் இல்லாமல் உங்கள் கம்ஃபர்ட்டில் உங்கள் சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எத்தனை முறை வேணாலும் உங்களால் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஸோ ப்ராக்டிக்கலாக இங்கிலீஷ் பேசி கற்றுக்கணும் அப்படின்னா இனி வாட்ஸ்அப்பில் வர பிடிஎஃப் ஃபைலு, இல்லை நம்ம இது சாட் ஜிபிடி போன்ற இடங்கள்லையோ, இல்லை யூடியூப்ல இருக்க வீடியோஸை வேடிக்கை பார்க்குறத விட்டுட்டு ப்ராக்டிக்கலாக பேசி பயிற்சி எடுத்து கற்றுக்கக்கூடிய இந்த சூப்பர்னோவா ஏஐ கோர்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி 75% ஆஃபரோட சூப்பர்னோவா ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். பிரதமர் அவர்கள் அங்கே பேசும் பொழுது அக்டோபர் 7 நடத்தப்பட்ட இஸ்ரேல் மக்கள் மீது நடத்தப்பட்ட அந்த பயங்கரவாத தாக்குதல் அப்படின்றது இந்தியாவுடைய 140 கோடி மக்கள் ஒன்றா சேர்ந்து உங்கள் கூட இருக்கிறோம், உங்களுக்கான அந்த வலியும் அந்த ரணத்தையும் இந்தியாவால் உணர முடியுது, இந்த ஆறுதலில் செய்தியை நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொன்னது இல்லாமல் முதல் முறையாக ஹமாஸ் அப்படின்ற இந்த பயங்கரவாத இயக்கத்துடைய பேரை பிரதமர் மோடி அவர்கள் எடுத்திருக்கிறார். இப்போ இது ஜென்ரலா 3 வகை இருக்கு. ஒன்று, உங்க மேல நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலுக்கு நாங்கள் இரங்கல் தெரிவிக்கிறோம். பஹல்காம்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் அதிகமான நாடுகள் இந்தியாவுக்கு ஆதரவாக நின்னாங்க. அது 3 வகையா பிரிக்கலாம். இந்தியாவில் நடந்த ஒரு மோசமான பயங்கரவாத தாக்குதலுக்கு நாங்கள் கண்டிக்கிறோம், இதுக்கு நாங்கள் அனுதாபங்கள் தெரிவிக்கிறோம். இது ஃபர்ஸ்ட் லெவல். அதன் பிறகு நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம், இதில் சம்பந்தப்பட்டவர்கள் தண்டனை பெற வேணும். செகண்ட் லெவல், இதில் ஈடுபட்ட பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற பயங்கரவாத அமைப்பான லஷ்கர்-இ தொய்பா, இந்த அமைப்பு தான் அதை செஞ்சிருக்கு, இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம், இதற்கு எதிராக நாங்கள் கண்டிப்பாக கூட நிற்போம் இந்தியா. இது 3வது வகை. இப்போ இஸ்ரேலில் பிரதமர் மோடி அவர்கள் இந்த அக்டோபர் 7 இன்சிடென்ட்டுக்கு கொடுத்தது அப்படின்றது அந்த 3வது லெவல். ஹமாஸ் என்ற பேரை குறிப்பிட்டு சொல்லி இந்தியா எத்தனை விதமான பயங்கரவாத தாக்குதல்களை கடந்த காலங்களில் சந்திச்சிருக்கு அப்படின்றத மேற்கோடிட்டு காட்டி இந்தியாவும் இஸ்ரேலும் பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நாடுகள் அப்படின்ற அந்த காமன் ஈக்குவேஷனை அவர் கிளியராக எடுத்துகிட்டு வர்றார். பெஞ்சமின் நெத்தன்யாஹூ அவர்கள் பேசும்போதும் இதே தான் அவங்க பேசுகிறாங்க. அவங்களுடைய அதிபர்கிட்ட பேசும்பொழுதும் அந்த இடத்துல இதே தான் வருது.
ஜெருசலேம் போஸ்ட் போன்ற பல இஸ்ரேலிய ஊடகங்கள் என்னுடைய நண்பர்கள்ட்ட பேசும்போதும் அப்பவும் இந்த சப்ஜெக்ட் தான் வராங்க. ரெண்டுமே இந்த மத ரீதியான பயங்கரவாத தாக்குதலில் பாதிக்கப்பட்ட நாடுகள் அப்படின்றது அடிக்கோடிட்டு அந்த இதில் வந்து ஒன்றா நிற்கிறத பார்க்குறோம். ஸோ ஹமாஸை கால் அவுட் பண்ணும் பொழுது ஹமாஸுக்கு நேரடியாக ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருந்த நாடு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஈரான். ஈரானை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேல் ஒரு தீய சக்தி, யூதர்கள் ஆக்கிரமிக்கிறார்கள், அது ஒரு ஐடியாலஜிக்கல் வார். இது வந்து 3000 வருஷமா இந்த ஆப்ரகாமிக் ரிலிஜன்ஸ்க்கு நடுவில் போயிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த வகையில் ஜியானிஸ்ட்னு சொல்லக்கூடிய இவங்க இஸ்ரேலையும் இவங்க வந்து பிராண்ட் பண்ணுறாங்க. இவங்க வந்து இவங்களை இது எதிர்க்கிறதுக்கான ஒரு தடுப்பு சுவர் தான் இந்த ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், ஹமாஸ், ஹிஸ்புல்லா, ஹவுத்தி மற்றும் பாலஸ்தீன் ஜிஹாத் அப்படின்றது. ஸோ அந்த இடத்துல ஹமாஸ் பேர் எடுத்து நம்ம சொல்லும் பொழுது, அதுவும் பிரதமர் அவர்கள் சொல்லும் பொழுது அதோடைய வெயிட்டேஜ் மிக மிக அதிகமாக இருக்குது. ஏன்னா பிரதமர் அவர்கள் பேசும்போது அதே நேரத்தில் தான் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறாரு, இந்த வருடம் 2026-27 பட்ஜெட்டில், இந்தியாவுடைய பட்ஜெட்டில் சபகார் துறைமுகத்துக்கான நிதி ஒதுக்கீடு இல்லை, இது எங்களுக்கு வந்து டிசப்பாயிண்ட் பண்ணுது, இது சரியில்லை அப்படின்ற மாதிரி ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு. ஸோ ஏதோ ஒரு இடத்துல ஒரு கணிசமான அளவு டீலிங்கிங் நடக்குது அப்படின்றதையும் பார்க்குறோம் ஈரான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா இஸ்ரேல் இந்த இடத்துல ஈரானை வந்து இந்தியா நேரடியாக கால் அவுட் பண்ணலை, ஈரானுடைய ஆதரவு பெற்ற ஹமாஸ் அப்படின்னு சொல்லலை. அதை இஸ்ரேல் எப்பயுமே சொல்லுவாங்க, அமெரிக்காவும் சொல்லுவாங்க. ஆனால் ஹமாஸ் அப்படின்ற அந்த பேரை முதல் முறையாக பாரத பிரதமர் அங்கே கொடுத்துருக்கிறது. ஸோ இது ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் அப்படின்றத தாண்டி இரண்டு நாடுகளும் தங்களுடைய அவசரம் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ என்ன அவசரம் அப்படின்னலாம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா, ஆப்ரேஷன் சிந்தூருக்கு பிறகு, அதாவது ஆப்ரேஷன் சிந்தூருக்கும் பஹல்காம் தாக்குதலுக்கும் இடைப்பட்ட, அந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு இடைப்பட்ட காலத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஹமாஸோடைய தலைவர்கள் பிஓகே வந்திருந்தாங்க, பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் வந்திருந்தாங்க. அவங்கள வரவேற்று ஒரு பைக் ரேலிலாம் கொண்டு போனாங்க. அதன் பிறகு ஒரு 3 மாதம் முன்னாடியும் பார்த்தீங்க அப்படின்னா ஹமாஸோடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்றது, அதாவது ஹமாஸ் மற்றும் பாகிஸ்தானுடைய பயங்கரவாத அமைப்புகள் ஒன்று சேர்ந்து ஒரு பவர் ப்ரொஜெக்ஷனை கொடுக்கறது, குறிப்பாக காஷ்மீரை குறி வச்சு கொடுக்கறது அப்படின்றது அதிகமாக இருக்கு. இதனால் வரை ஹமாஸ் அப்படின்ற இந்த அமைப்பு வெளிநாடுகளில், குறிப்பாக இந்தியா போன்ற இடத்துல காஷ்மீருக்கு ஆதரவாகவோ இந்த மாதிரியான குரல்கள்லாம் பெரிய லெவலுக்கு வந்தது கிடையாது. ஆனால் இப்போ பார்த்தீங்க, போன வருடம் ஓப்பனாக அவங்க பப்ளிக்காக வெளியில் வராங்க, குறிப்பாக இந்த இடத்துல, எங்கே, பாகிஸ்தானில். அதே மாதிரி இஸ்லாமாபாத் ஹைகோர்ட்டில் இருக்கக்கூடிய அவங்களுடைய பார் கவுன்சில் ஹமாஸுக்கு ஆதரவாக ஒரு தீர்மானம் போட்டதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ இது எல்லாமே பிளெண்டாக ஆரம்பிக்குது. இன்னொரு அடுத்த நடவடிக்கை பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் மற்றும் சவுதிக்கான பாதுகாப்பு ஒப்பந்தம். பாகிஸ்தானை தாக்கினால் சவுதி வரும், சவுதியை தாக்கினால் பாகிஸ்தான் வரும், ரெண்டு நாடுகளும் ஒன்றா சண்டை போடும் அப்படின்ற போது பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் எல்லைகளை சுற்றி எதிரிகளாக இருந்தாலும் மிகப்பெரிய எதிரியாக அவங்க பார்க்கறது இந்தியாவை தான். ஸோ ஒரு டிஃபென்ஸ் பார்ட்னர்ஷிப் அப்படின்றத நம்ம கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ண முடியாது. நம்மளுடைய செக்யூரிட்டி ஆர்கிடெக்சர் அப்படின்றது வரும்போது சவுதி கிட்ட அதிகபட்சமாக சவுதியால் என்ன பண்ண முடியும்? ஒன்று, இந்தியாவுடைய ஆயிலை கட் பண்ணலாம். ரெண்டாவது, அதில் வந்து அவங்களுக்குமே நஷ்டம் அதிகமாக இருக்குது. அது ஒரு எக்ஸ்ட்ரீம் சுச்சுவேஷன் தான் அவங்க பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிட்டத்தட்ட இல்லைன்னு நம்ம சொல்லலாம். பட் பண்ணுறக்கூடிய வாய்ப்புகள் சிறிதளவுக்கு இருக்குது. ரெண்டாவது, பாகிஸ்தானுக்கு உண்டான பணத்தை கொடுக்கலாம். ஸோ இது ரெண்டுமே இந்தியா வந்து நம்மளுடைய பாதுகாப்பு ஆர்கிடெக்சர்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். மூணாவது, துருக்கி, பாகிஸ்தான் மற்றும் சவுதி, இந்த நாடுகளுடைய கூட்டமைப்பு, இவங்க முன்னெடுக்கக்கூடிய இந்த இஸ்லாமிக் நாட்டோ அப்படின்றது, இந்த இடத்துல சவுதி கிட்ட இருக்கக்கூடிய பணம், பாகிஸ்தான் இருக்கக்கூடிய இராணுவம் மற்றும் அணு ஆயுதம், துருக்கி கிட்ட இருக்கக்கூடிய இராணுவ தளவாடங்களுடைய கட்டமைப்பு, இது மூணும் ஒன்று சேரும்போது இது ஒரு ஃபார்மிடபிள் அலையன்ஸாக ஃபார்ம் ஆகுது. இது மூணுமே நிச்சயமா இந்தியாவுடைய செக்யூரிட்டி சேலஞ்சஸ்ல ஒரு புது டைமென்ஷனை உள்ள கொண்டு வருது. இது நாள் வரை இந்தியா பார்க்காத ஒரு புது விதமான ஒரு எதிரிகளுடைய கூட்டமைப்பு அப்படின்றது வருது. சவுதி நட்பு நாடு தான், அது இல்லைன்னு கிடையாது. பட் ஒரு ஆக்சஸ் ஃபார்ம் ஆகும்போது இது மெச்சூர் ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம விட முடியாது. அதே சமயம் இஸ்ரேலை நீங்க நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா ஹமாஸ் கிட்டத்தட்ட வீழ்த்தப்பட்டிருக்காங்க. ஆனால் ஹமாஸ் கம்ப்ளீட்டா முடியலை. ஹிஸ்புல்லாக்கள் வீழ்த்தப்பட்டிருக்காங்க. இன்னைக்கும் அங்கே சண்டை போயிட்டு தான் இருக்கு. பட் ஹிஸ்புல்லாக்கள் 3 லட்சம், கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேருக்கும் அதிகமான ஒரு ஃபோர்ஸ், கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் இருக்கக்கூடிய ஒரு ஃபோர்ஸ். ஸோ அவங்களையும் கம்ப்ளீட்டா இவங்க வந்து இக்னோர் பண்ண முடியாது. மூணாவது, ஹவுத்திகள் ரொம்ப தொலைவில் இருக்கிறாங்க. பட் ஹவுத்திகளுமே ஒரு சைசபிளான ஒரு பாப்புலேஷன்ல அவங்களுமே இருக்கிறாங்க.
ஸோ நாளைக்கு ஈரான் இவங்களுக்கு ஆதரவு கொடுக்கறது நிறுத்திட்டாங்க. இப்போ இஸ்ரேலோட செக்யூரிட்டி பார்வையில் பார்த்தீங்க ஃபியூச்சர் சேலஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஓரளவுக்கு ஈரான் வீழ்த்தப்பட்டுச்சுன்னு நம்ம வச்சுக்கோம், மேல ஆட்சி மாற்றம் நடந்துச்சு, இப்போ இவங்களுக்கு சப்போர்ட் இல்லை. நாளைக்கு துருக்கி, பாகிஸ்தான், சவுதி சேர்ந்து இவங்களை ஃபன் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா இஸ்ரேலுக்கு அந்த தலைவலி அப்படின்றது போகாது. ஜஸ்ட் 1 கோடிக்கும் கீழே இருக்கக்கூடிய மக்கள் தொகை, அவங்களால கிரவுண்டில் அவ்வளோ ஃபோர்ஸை கொண்டு வர முடியாது. அதே மாதிரி ஒரேடியாவும் அமெரிக்காவை நம்பி அவங்க வந்து டிராவல் பண்ண முடியாது. இப்போவுமே அமெரிக்கா ஈரானை தாக்கணும்னு முன்னெடுத்தாலும் அமெரிக்காவுடைய டேர்ம்ஸில் தான் பல இடங்களில் இஸ்ரேலுக்கு வந்து போக வேண்டியது இருக்கு. ஏன்னா ஆயுதங்கள் எல்லாமே வந்து அவங்கள நம்பி இருக்கிறாங்க, அமெரிக்காவை நம்பி இருக்கிறாங்க. அதே சமயம் ஐரோப்பிய நாடுகள் எல்லாமே இஸ்ரேலை பொலிட்டிக்கல் ரீசனுக்காக எதிர்க்கிறாங்க. அதே சமயம் இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் நிறுவனங்களுடைய ஆர்டர் புக் பார்த்தீங்கன்னா பெருசு. அவங்ககிட்ட அந்த அளவுக்கு இடமும் கிடையாது, இஸ்ரேலில் அந்த அளவுக்கு பரப்பளவு இடம் கிடையாது. அதே மாதிரி அது மக்கள் தொகையும் கிடையாது, அவ்வளோ மக்களை உள்ளே கொண்டு வந்து டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷனில் கொண்டு வரத்துக்கு. அப்போது ஐரோப்பிய நாடுகள் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான ஆர்டர்ஸ் யாருக்கு பெண்டிங் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் டிஃபென்ஸ் கம்பெனிஸ் கொடுக்கறது ஐரோப்பிய நாடுகளுக்கு. ஏன்னா ஐரோப்பிய நாடுகளுக்குமே இப்போ ஆயுதங்கள் தேவை, அமெரிக்கா இல்லாத ஒரு வாழ்க்கையை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அப்போ இந்த 2 காம்பினேஷனையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் தெளிவாக புரியும். இஸ்ரேலுக்கு இந்தியா கிட்ட இருந்து என்ன தேவை? தொழில்நுட்பம் எங்ககிட்ட இருக்கு, மேன் பவர் எங்ககிட்ட கிடையாது, இடம் எங்ககிட்ட கிடையாது, பட் எங்களுடைய ஆர்டர் புக் அதிகமாக இருக்கு. அமெரிக்காவை சார்பற்று இல்லாத கிரிட்டிக்கல் டெக்னாலஜிஸ் F-22, F-35 அது வேற விஷயம். மிச்சம் எல்லாத்துக்கும் ஆயுத தேவைக்கும் தங்களுடைய ஏற்றுமதிக்கும் ஒரு உற்ற நண்பன், சேஃபா இருக்கக்கூடிய, ஐடியாலஜிக்கலா ஒரு சிமிலாரிட்டி இருக்கக்கூடிய ஒரு நாடு வேணும் அப்படின்ற போது இந்தியா தான் அவங்களுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன். அதுல அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க. என்னோட இஸ்ரேல் பயணத்திலையுமே இந்தியர்கள் மேல இருக்கக்கூடிய அந்த நட்பும் மரியாதையும் ரொம்ப தெளிவா பார்க்க முடிஞ்சுது. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது, அமெரிக்காவை ஒரேடியா சார்ந்து இருக்க முடியாது. இன்னைக்கு ட்ரம்ப் இந்த நாளைக்கு வேற யாரா வந்தானா அமெரிக்கா வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட வெளியுறவு கொள்கைன்றது கிட்டத்தட்ட ஸ்டேபிளா இருக்கும். இப்போ அது பர்சன் சென்ட்ரிக்கா போகுது. நாளைக்கு மீண்டும் ரிப்பப்ளிகன் பார்ட்டியை வந்து ஜேடி வேன்ஸோ நாளைக்கு வேற யாரோ வந்து அவங்களோட ஸ்டைலில் கொண்டு போகும்போது அப்போ அந்த பர்சன் சென்ட்ரிக்கான ஒரு ஃபாரின் பாலிசியை நம்பி இஸ்ரேல் சும்மா உட்காந்துட்டு இருக்க முடியாது. 3வது, தன்னுடைய அம்பிஷன். ஸோ இந்த ஒரு மேற்கு ஆசியாவுடைய மேற்கு பக்கம் ஒரு ஒரு மூலையில் இருக்கக்கூடிய ஒரு நாடு. ஸோ தங்களுக்கு இண்டோ பசிபிக் ரீஜனில் ஒரு உற்ற நண்பன் வேணும், ஒரு கூட்டாளி வேணும், ஒரு பார்ட்னர் வேணும். ஸோ அப்போ அவங்களுடைய ஜியோ பொலிட்டிக்கல் பவர் எப்படி துருக்கி ஆரம்பிச்சு, துருக்கி, அசர்பைஜான், அதன் பிறகு சவுதி, பிறகு பாகிஸ்தான், பிறகு பங்களாதேஷ், பிறகு இந்தோனேஷியா, துருக்கியோடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸ் மாலத்தீவு இப்படி இன்க்ரீஸ் ஆகவே போயிட்டே போகும் பொழுது அவங்க ஃபியூச்சரில் துருக்கியை ஒழிச்சு கட்டணும்னு பார்க்குறாங்க. ஏன்னா இது சித்தாந்த ரீதியான போர். ஸோ இந்த இடத்துலையுமே அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரஸ்டட் பார்ட்னர் தேவை. அமெரிக்கா இல்லாத, இந்த சூப்பர் பவர்ஸ் இல்லாத ஒரு பார்ட்னர் தேவை. ஸோ அந்த இடத்துல இந்தியாவை அவங்க தெளிவாக ஐடென்டிஃபை பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போது இது எந்த அளவுக்கு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்தியாவுக்கு இன்னொரு மிக முக்கியமான தேவை இருக்குது. அமெரிக்காவை நாளைக்கு ட்ரம்ப்பை வந்து ஹேண்டில் பண்ணணும், சில இடங்களில் டஃப்பான முடிவுகள் எடுக்கிறோம். நாளைக்கு S-500 நம்ம இந்தியா வாங்க போகிறோம், S-400 அடிஷ்னல் ஆர்டர் தேவை. நாளைக்கு மீண்டும் சாங்ஷன்ஸு இல்லை மீண்டும் வந்து டாரிஃப்னு ட்ரம்ப் அந்த ரூட் எடுத்தால் ட்ரம்ப்பை வந்து நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கான லாபி நம்மக்கிட்ட இல்லாத போது ட்ரம்ப்பை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு சைசபிள் பவர் வந்து நம்மளுடைய அமெரிக்கன் ஜூயிஷ் கம்யூனிட்டி கிட்ட இருக்குது, அங்கே வாழக்கூடிய யூதர்கள்கிட்ட இருக்குது. ஸோ அதையும் இந்தியா லீவரேஜ் பண்ணணும் அப்படின்றத பார்க்குறாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி நம்மளுடைய சுயசார்பு கொள்கையில் ஆப்ரேஷன் சிந்தூர் சம்பந்தமாக இப்போ ஒரு போர் ஒத்திகை வந்து நடந்துச்சு. நம்மளுடைய சதர்ன் கமாண்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு படைத்தளபதி ஒரு பேட்டி கொடுத்திருந்தார். அந்த பேட்டியில் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா ஆப்ரேஷன் சிந்தூர் 2.0க்கு நாங்கள் தயாராகிட்டு இருக்கோம். 1ல் நீங்கள் பார்த்தது ரொம்ப சின்ன லெவல் தான், 2ல் வந்து நினச்சி பார்க்க முடியாத ஒரு ரெடினஸில் நாங்கள் போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி அதை சொல்லும் பொழுது இந்தியா மீண்டும் ஒரு ஆப்ரேஷன் சிந்தூர் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பார்க்குறோம். ஏன்னா இம்ரான்கான் பாப்புலர் லீடர், இம்ரான்கானுக்கு வந்து கண்ணு போயிருச்சு, உடல்நிலை மோசமாக இருக்குது. நாளைக்கு இம்ரான்கானுக்கு ஏதோ ஒரு ஆச்சு அப்படின்னா அந்த நாடு வந்து ஒரு சிவில் வாரை நோக்கி போகிறதுக்கான சூழ்நிலை இருக்குது. பொருளாதாரம் ரொம்ப சீரழிஞ்சு போயிருக்கு அவங்களது. மழை இந்த முறை போய்த்துதுன்னா விவசாயமும் வந்து அங்கே ரொம்ப ஒரு ஆட்டம் காணக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அசீம் முனீரோட பாப்புலாரிட்டி அப்படின்றது ரொம்ப கம்மியாகிட்டே இருக்குது. இப்போ அந்த நாட்டம் மீண்டும் ஒன்றிணைக்கணும் அப்படின்னா இந்தியாவில் ஒரு பயங்கரவாத சம்பவத்தை செய்கிறது, இந்துக்களுக்கு எதிரான ஒரு பயங்கரவாத ஏன்னா அந்த நாட்டோட அடிப்படை கட்டமைப்பு ஒன்றா வச்சுக்கக்கூடிய அந்த ஒரே பசை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய வெறுப்பு, இந்திய வெறுப்பு மற்றும் இந்து வெறுப்பு. ஸோ அப்போ இந்த முறை கொடுக்கக்கூடிய அடி அப்படின்றது அதிகமாகணும் அப்படின்றது இஸ்ரேலோட டெக்னாலஜி,
இதனுடைய தொழில்நுட்பம் எல்லாமே வந்து தேவைப்படுது. ஸோ இந்த பாயிண்ட்ல தான் இந்த விசிட் தெளிவாக போகுதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். கிளியர் கட்டாக அங்கே தான் வருது. அப்புறம் வந்து ஃபவுடா அப்படின்னு சொல்லி நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு சீரியஸ், மொசாடை பற்றி ஒரு சீரியஸ். அந்த ஃபவுடா நடித்த அந்த நடிகர்களோட பிரதமர் மோடி அவர்கள் ஒன்றா இருக்கிறார். ஒரு ட்வீட் பதிவு ஒன்று போட்டிருக்காரு. அதை நம்ம வந்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு விஷயம் வந்து தெளிவாக தெரியுது. இது ஓகே, ஒரு நாட்டோடைய அவங்க வந்து ஒரு லிஸ்ட்டை வச்சுருப்பாங்க நம்மளுடைய நட்பு நாட்டு பிரதமர் வரும்பொழுது. ஏன்னா இஸ்ரேல் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் சீரியஸ் எடுக்கலாம், ஆனால் ஆடியன்ஸ் அதிகமாக எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உலகத்திலே இந்தியா தான். ஸோ இப்போ அவரோட இதை பாருங்க, தேங்க்ஃபுல்லி திஸ் இன்ட்ராக்ஷன் ரெக்வயர்ட் ஒன்லி அ செல்ஃபி, நோ அண்டர் கவர் ஒர்க், ஃபாடா ஹேஷ்டாக்னு போட்டு ஃபாடான்னு போட்டிருக்காரு. ஸோ இது ஃபாடா அப்படின்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சீரீஸ். இது வந்து ஆங்கில மொழியில் நீங்கள் டிரான்ஸ்லேட் இது அந்த சப்டைட்டிலோட நம்ம பார்க்கலாம். டப்பிங்லேயும் வருதுன்னு நினைக்கிறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அவர் கொடுக்கக்கூடிய மெசேஜ், நான் ஒரு செல்ஃபி எடுக்க தான் வந்தேன், நான் வந்து அண்டர் கவர் ஏஜென்ட் கிடையாதுன்னு சொல்லி கொஞ்சம் ஜனரஞ்சகமாக ஒரு கலாச்சி வந்து ஒரு பதிவு ஒன்று வந்து ஒரு போட்டிருக்காரு. ஃபாடாவுடைய திரைப்பட நடிகர்கள் எல்லாமே ஒன்றா இருக்காங்க. இஸ்ரேலோட ஸ்போக்ஸ் பர்சன் உடனே பதிலுக்கு என்ன சொல்கிறாருன்னா, கியூரியஸ் அபவுட் ஃபாடா, செக் திஸ் அவுட் ஆன் நெட்ஃப்ளிக்ஸ் அண்ட் தேங்க் மீ லேட்டர் அப்படின்ட்டு. ஸோ இஸ்ரேல் திரைப்படங்கள் எடுக்கும் பொழுது சரி, அதுக்குமே ஒரு ரீச் வேணும் அப்படின்னா இந்தியன் ஆடியன்ஸ் அப்படின்றது தேவை. ஸோ அந்த இடத்துல தன்னோட அந்த பாப்புலாரிட்டியை பயன்படுத்தி அவர் வந்து ஒரு பதிவு ஒன்று போடுறாரு. அதே மாதிரி இஸ்ரேலோட யூத் பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா இந்த விசிட்டுக்கு பிறகு கணிசமான பேர் பிரதமர் மோடி அவர்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 10 கோடி ஃபாலோவர்ஸ் இப்போ வந்து இன்ஸ்டாகிராமில் ரீச் ஆனதாக பார்க்குறோம். இது எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஓவராலாக நம்மளுடைய இந்த இந்திய இஸ்ரேல் உறவுன்றது ஒரு நெருங்கிய நட்பாக ஃபியூச்சரில் போக போகுது. பிரதமர் அவர்கள் இதையும் அறிவிச்சிருக்காரு, வெகு விரைவில் இந்தியா இஸ்ரேலுக்கு இடையே ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்னு சொல்லக்கூடிய வர்த்தக ஒப்பந்தம் போடப்படும். நாம் இனிமே இஸ்ரேலில் யூபிஐல பேமெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. இதுவும் ஒரு மிகப்பெரிய சேஞ்ச். ஸோ அந்த லாஸ்ட் 12 வருஷத்தில் ஒரு அரபு நாடுகளோடைய நட்பு, பட் அவங்க பாலிடிக்ஸ்குள்ளே போய் மாட்டிக்கூடாது, இஸ்ரேலோட கொஞ்சம் ரகசியமாக தட்டுப்படாமல் உறவு வச்சுக்கலாம், அந்த சூழ்நிலையெல்லாம் மாறி இப்போ கிளியர் கட்டாக நம்ம அலையன்சஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கணும். அதே மாதிரி இந்தியா ஒரு மிகப்பெரிய ரோல் இருக்குது மிடில் ஈஸ்டோட ஸ்டெபிலிட்டி அப்படின்னு சொல்லி. இந்தியா மிடில் ஈஸ்ட் பாலிடிக்ஸில் எங்கேயுமே சீன்லேயே இருந்தது கிடையாது ஒரு 20 வருடங்களுக்கு முன்னாடியெல்லாம் எடுத்திங்கன்னா. ஸோ அந்த மேஜர் சேஞ்ச் அங்கே வரும்பொழுது ஒரு மிடில் பவராக இருக்கக்கூடிய நம்ம ஒரு வல்லரசு ஆகணும்னு ஒரு கனவு, வெறும் கனவு மட்டும் இருந்தால் போது, உலகத்தில் பல பஞ்சாயத்தில் பல இடங்கள் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கணும். அந்த வகையில் இந்திய இஸ்ரேலுடைய பார்ட்னர்ஷிப் அப்படின்றது மிக மிக ஸ்ட்ராங்காக வர்த்தக ரீதியாகவும் சரி, இராணுவ ரீதியாகவும் சரி, பொருளாதார ரீதியாகவும் போகுது அப்படின்றதுக்கான கிளியர் இண்டிகேஷன் தான் பிரதமர் மோடி அவர்களுடைய இந்த பயணம். நன்றி, வணக்கம், ஜெய்.